இஸ் திஸ் அர்னாப் கோல்சாமி? உங்களுக்கு தெரியும். இஸ் எ ஜேர்னலிஸ்ட்? நோ. இஸ் எ பொலிட்டிஷியன்? நோ. ஹூ ஹி இஸ்? உங்களுக்கே தெரியும். அவன் ரிபப்ளிக் டிவி என்று ஒன்றை நடத்துகிறான். அதனை நடத்துகிற அவன் ஒரு தேச விரோத குற்றவாளி. அவனை ஒன்றிய அரசு தவறான வழியில் அவதூறுகளை பரப்பவும், பொய்ச் செய்திகளை மக்களுக்கு சொல்லவும் இதை மட்டுமே வாடிக்கையாக அவன் கொண்டிருக்கிறான் என்பது பல நேரங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒன்றிய அரசின் துணையோடு அவன் நடத்துகிற நாடகங்கள் இன்றைக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஆம், அவனுடைய ஆட்டம் வெகு விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்வதானால் இந்த ரிபப்ளிக் டிவி என்பதையே தடை செய்ய வேண்டும். நேர்மையான பத்திரிகையாளர்கள் பலரும் சிறையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் உண்மையை சொன்னது. அவர்கள் தெளிவான உண்மைகளை மக்களுக்கு சொன்னார்கள். அதனால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த பொறுக்கி, இந்த புறம்போக்கு, இந்த கிரிமினல், இந்த குற்றவாளி பொய்ச் செய்திகளை மக்களிடம் பரப்பி அதன் மூலம் வருகின்ற லாபத்தை தன்னுடைய டிவி வருமானத்திற்காக, ரிபப்ளிக் டிவிக்காக அவன் இதை செய்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, மோடி குரூப்பின் கைக்கூலியாக அவன் செயல்படுகிறான் என்பதற்கு பல நேரங்களில் உதாரணங்கள் வெளிப்பட்டன. குறிப்பாக சொல்வதானால், உங்களுக்கே தெரியும், 40 இராணுவ வீரர்களை பலிகொண்ட வழக்கு. அது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு முடிவுரை எழுத யாரும் இல்லை. காரணம், அதிலே மிகப்பெரிய தலைகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள், கைகோர்த்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வழக்கு இன்றைக்கும் மர்மமாக நீடிக்கிறது. அந்த வழக்கு குறித்து அங்கே 40 வீரர்கள் பலியாவது குறித்து இவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது என்பதையும் இவன் வாட்ஸ்அப் செய்திகளிடையே பரப்பி இருக்கிறான், ஒருவரோடு பகிர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் இவன் எப்படிப்பட்ட கயவன், தேச துரோகி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கயவன், இந்த அயோக்கியன், இந்த தேச துரோகிதான் ஒன்றிய அரசின் மிக பிரதானமான செய்தி பரப்பாளனாக இருக்கிறான். ஊடக செய்திகளை இவன் மூலமாகத்தான் வெளிவருகிறது. இன்றைய அயோக்கியனை அம்பலப்படுத்தியது இன்றைய காஷ்மீர் தாக்குதல். ஆம், இவன் சொன்னது அத்தனையும் பொய் என்பதை மக்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதனை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வருகின்ற ஊடக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிய அரசின் ஊடகங்களை மட்டுமே பார்ப்பவர்களா நீங்கள் செய்தி ஊடகங்களை விடுத்து சமூக ஊடகங்களை பார்ப்பீர்களானால் எத்தனை அயோக்கியத்தனத்தை இந்த அயோக்கியன் பரப்பிக் கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு புரியும். ஆம், நாட்டிலே ஒரு துவேஷத்தை பரப்பி மத வன்முறையை தூண்டி அதன் மூலம் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிர்வருகின்ற தேர்தலிலெல்லாம் அவர்கள் வெல்வதற்கு வழிவகைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கிரிமினல் குற்றவாளி இவன் தேச துரோக வழக்கில் சிறையிலே அடைக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. இவனை இன்றைக்கு வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு என்று சொன்னால் அது அவர்களுக்கான ஜால்ராவாக இவன் மாறியிருக்கிறான். அவர்களுக்காக ஒத்துழைக்கின்ற வேலையை இவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றுமல்ல. நியாயத்தை, நேர்மையை, உண்மையை பரப்பிய எத்தனையோ செய்தியாளர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊபியிலே நடந்த, உத்தரப்பிரதேசத்திலே நடந்த அத்தனை அயோக்கியத்தனங்களையும் தன்னுடைய ஊடகத்திலே வெளியிட்ட காரணத்தால் கேரள பத்திரிகையாளர் இன்றளவும் சிறையிலே இருக்கிறார். என்ன காரணம்? இவர்களுடைய முகமுடியை கிழித்தார் என்பதற்காக இத்தகைய நபர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் பலரை இவர்கள் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களின் ஜனநாயக நெறிமுறைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக நெறிமுறைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு இவர்கள் தாங்கள் நினைப்பதை சாதிப்பதற்காக இத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய செய்திகளை ஊடகத்தில் வருவது என்பதற்காகவே, ஒரு டிவியில் காட்டுகிறான், தொலைக்காட்சியில் காட்டுகிறான் என்பதற்காகவே நம்புகின்ற அப்பாவிகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அதனை புரிந்து கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் அயோக்கியன், யார்
நயவஞ்சகன் என்பதை அவர்கள் தெளிவாக கோடிட்டு வச்சிருக்கிறார்கள். ஆனால் வட இந்தியர்கள் கல்வி அறிவற்றவர்கள். அவர்களுக்கு கல்வியை தருவதற்கே லாயக்கற்ற இவர்கள் கல்வியை தரக்கூடாது என்ற முடிவிலே இருப்பவர்கள்தான் இவர்கள். தொடர்ந்து அவர்களுடைய கல்வி உரிமையை பறித்து அவர்களை படிக்காமல் செய்து குலத்தொழிலை செய்து கொள் என்று அவர்களை ஊக்குவித்து இதே போன்ற நடைமுறையில் அவர்களை மண்வெட்டுபவர்களாகவும் கல் உடைப்பவர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் இப்படியே அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் வடநாட்டு தொழிலாளர்கள் பலரும் நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். இங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது, அங்கே இல்லை. இங்கே மக்களை மதிக்கிறார்கள், தொழிலாளர்களை மதிக்கிறார்கள், அங்கே இல்லை. அங்கே குறைந்த ஊதியம், இங்கே அதிக ஊதியம். இதற்காகத்தான் லட்சம் வடநாட்டு தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி உரிமை தமிழ்நாட்டிலே கிடைக்கிறது. வடநாட்டவர்கள் தங்களுடைய குழந்தைகளை தமிழ் படிக்க சொல்லி வற்புறுத்துகிறார்கள் என்றால், தமிழ் பள்ளிகளில் சேர்க்கிறார்கள் என்றால் பாருங்கள் அவர்கள் எந்த அளவிற்கு பண்பட்டு விட்டார்கள் என்று. ஆனால் வடநாட்டிலே இன்னும் நிலைமை அப்படியே தான் இருக்கிறது. அவர்களை அப்படியே தான் வைத்திருப்பார்கள். கல்வி கொடுத்து விட்டால் அவன் அறிவுக்கண் திறந்துவிடும். அறிவுக்கண் திறந்து விட்டால் அவன் இவர்கள் சொல்லுகிற எதனையும் நம்ப மாட்டான். பொய்களாகவே இருந்துவிடும். உண்மைகள் உண்மையாக மேலோங்கும். அந்த உண்மைகள் இன்றைக்கு மேலோங்கி வருகிறது. காஷ்மீரத்திலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவர்கள் சொன்ன பொய்கள் எத்தனை. ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்டு அவர்கள் சொன்ன அத்தனை பொய்களையும் அடித்து நொறுக்குகின்ற விதமாக இன்றைக்கு வெளியாகின்ற அத்தனை வீடியோக்களும் காணொளிகளும் இவர்கள் அயோக்கியர்கள், இவர்கள் அநீதிவான்கள், இவர்கள் நீதிக்கு எதிரானவர்கள், இவர்கள் சமூகத்தில் வாழவே அக்கறையற்றவர்கள், லாயக்கற்றவர்கள் என்பதை அந்த வீடியோக்கள் நமக்கு உணர்த்துகின்றன, காணொளிகள் உணர்த்துகின்றன. இதனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக சில காணொளிகளை நாம் வெளியிடுகிறோம். அவற்றை பாருங்கள். பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். जो भी बहुत बिल्कुल अनफॉर्चुनेट एक्ट है, होना नहीं चाहिए था। वो तो वहाँ पे मासूम बच्चे थे फैमिलीज के साथ, वो तो यहाँ पे वेकेशंस के लिए आए थे, हमारे साथ यहाँ एंजॉय करते थे, अपना भी घर चल रहा था, वो भी एंजॉय कर रहे थे। यहाँ की मोस्टली जो इकोनॉमी है इसी टूरिज्म पे डिपेंडेंट है। अब ये जिन्हें भी किया वो जानवर ही होंगे, वो तो इंसान नहीं होंगे। पूरी इंसानियत का कत्ल है ये तो होना नहीं चाहिए था। अब तो इसका रिजल्ट हमें तो भुगतना पड़ेगा ना, जो भी इसका आउटकम आएगा, क्योंकि गलती एक करता है बदनाम पूरे सारे लोग हो जाते हैं। എന്റെ കൂടെ ആ പാവം മുസാഫിർ എന്ന് പറഞ്ഞ ഡ്രൈവർ, കശ്മീരി ഡ്രൈവർ ആൻഡ് അനദർ ഡ്രൈവർ മിസ്റ്റർ സമീർ, അവർ രണ്ടുപേരും എൻ്റെ അനിയനും ചേട്ടനും കൊണ്ട് നടക്കണ പോലെ എന്നെ മോർച്ചറി കൊണ്ടുപോകാനും ഐഡന്റിഫിക്കേഷനും രാത്രി 3 മണിവരെ ഞാൻ മോർച്ചറിയുടെ മുമ്പിലായിരുന്നു. ഇപ്പം ആവില്ല എന്ന് പറഞ്ഞ് പിന്നെ പോയി ഹോട്ടലിൽ പോയി രാവിലെ 6 മണിക്ക് തിരിച്ചു വന്നു. അതിനൊക്കെ ഇയാളിങ്ങനെ ഒരു അനിയത്തിയെ പോലെ കൂടെ നടന്ന്, ഞാൻ പറയുകയാണെങ്കിൽ കശ്മീരിൽ പോയി എനിക്ക് 2 ബ്രദേഴ്സിനെ കിട്ടിയെന്നാണ് ഞാൻ ഇന്നലെ അവരോട് എയർപോർട്ടിൽ വെച്ച് ബൈ പറഞ്ഞപ്പോൾ പറഞ്ഞ അല്ല അവരെ मैसेज भी जाना चाहिए कि जो लोग बोले कि उन्होंने पूछा पहले कि आप हिंदू हो क्या, अगर हिंदू हो तो उन्होंने मारा और मुस्लिम को नहीं मारा। ये इंडिया में मैसेज जा रहा है, ऐसा नहीं है। मैं सुबह से कश्मीर में घूम रही हूँ, मैं एक हिंदू हूँ, लेकिन मुस्लिम भाई हमारे कंधों से कंधे मिला के हमारे साथ खड़े हैं और उनको ना हिंदू से खतरा हो रहा है ना हम लोगों को मुस्लिम से खतरा हो रहा है। ये सब उन लोगों को करना है और हमको भारतीय होने के नाते ये सब उनका जो इच्छा है कि यहाँ पे कश्मीर में लोग नहीं आना चाहिए, वो बताना चाहिए कि हर कश्मीरी, वो हिंदू हो या मुस्लिम हो, वो पर्यटकों के साथ है। हमारे ड्राइवर यहाँ पे है, हमारे ड्राइवर यहाँ पे। जब ये होगा तो हम डर गए क्योंकि घर से फोन आने लगे। यहाँ पे तो हमारा फोन भी नहीं लगता, यहाँ पे अलग सिम कार्ड लेना पड़ता है पोस्टपेड। तो घर वाले पैनिक हो रहे थे, तो भाई ने हमें बोला कि एक बार हम हमारी जान दे देंगे लेकिन आपके जान को कुछ खतरा नहीं होने देंगे। ये भाईचारा, ये इंडिया का, भारत का भाईचारा आबाद रहना चाहिए, भारत अखंड रहना चाहिए, ऐसा